Taste the Daily. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து கோரிய வழக்கில் அவர்கள் இருவரும் ஆஜராகாததால் வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. விசாரணையை ஒத்திவைத்து சென்னை முதன்மை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள். இயக்குனர் கஸ்தூரி ராஜாவின் மகனும் செல்வராகவனின் தம்பியுமான நடிகர் தனுஷ், நடிகர் ரஜினிகாந்தின் மகளும் இயக்குனருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். 2004ஆம் ஆண்டு இந்த திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில் சுமார் 20 ஆண்டுகள் திருமண வாழ்க்கையினர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் கடந்த சில ஆண்டுகளாக தனித்தனியாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு இருவரும் ட்விட்டரில் தங்களது பிரிவை அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இடையே பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அந்த முயற்சிகள் நடைபெற்றன. ஆனால் இருவரும் விவாகரத்து பெறுவதில் உறுதியாக இருந்த நிலையில் குடும்ப நல நீதிமன்றத்தில் பரஸ்பரம் விவாகரத்து கோரி இருவரும் மனு தாக்கல் செய்துள்ளனர். அதில் 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற தங்கள் திருமணத்தை செல்லாது என அறிவிக்க வேண்டும் எனவும் மனுவில் கோரியிருந்தனர். இந்த மனு முதன்மை குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி சுபாதேவி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ராய் வழக்கினுடைய விசாரணைக்காக ஆஜராகவில்லை. இதனையடுத்து வழக்கினுடைய விசாரணையை அக்டோபர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste the Daily. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.